அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில் மிக முக்கியமான பாடல், மிக 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 முக்கியமான பாடல். இந்த பாடலை நினைத்தாலே நெஞ்சில் உருக்கம் ஏற்படுகிறது. மிகவும் ஆழமான கருத்துக்களை உடைய பாடல். எண்ணத்தை ஈடேற்றும் பாடல். தனம் இல்லையே என்று முந்தைய பாட்டில் முடித்தார். தனம் தரும் என்ற இந்த பாடலில் துவங்குகிறார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. மீண்டும் பாடல். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும், பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. கனம் தரும் பூங்குழலாள். கனம் மேகம், பாரம். கனம் தரும். மேகம் எப்படி கேட்காமலேயே மழையை தருகிறதோ அதேபோல் தருபவள் அம்பாள் அபிராமி. பூங்குழலாள், பூவை சூடிய மெல்லிய குழலாள் பூங்குழலாள். அழகான கூந்தல், அதில் பூ. கடைக்கண்கள், பெண்கள் அழகிய கண்கள் கடைக்கண்ணாக இருக்கும்போதே அது அழகாகும். கடாட்சம், அதாவது தீட்சையில் திருஷ்டி தீட்சை, பார்த்தாலே தீட்சை அளிப்பது, நயன தீட்சை என்று சொல்வர். அபிராமியின் கடைக்கண்கள் பார்க்கும்போதே நமக்கு அனைத்தும் கிடைக்கும். தனம் தரும், நிறைந்த செல்வத்தை தரும். நிறைந்த செல்வம் என்பது நமக்கு தேவையான அளவுக்கு செல்வம். நாம் எண்ணும்படியான செல்வம் அல்ல, நமக்கு தேவைக்கு உள்ள செல்வம், நிறைந்த செல்வம். தனம் தரும், நமக்கு தேவையான தனம், செல்வம். கல்வி தரும். தனத்தால் பெற முடியாததை கல்வி பெற்றுத்தரும். செல்வத்தாய் பெற முடியாத மரியாதையை கல்வி பெற்றுத்தரும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். இது ரொம்பவும் முக்கியமான இந்த அபிராமி அந்தாதியிலேயே மிக முக்கியமான வரி. அபிராமிக்கு அடைக்கலமாக அபிராமியை தியானம் செய்யும்போது, யோகம் பயிலும்போது, தவம் செய்யும்போது இது போதுமென்றோ அவநம்பிக்கையினாலோ சோம்பலினாலோ ஒரு நாள் கூட அவற்றை செய்ய தளர்வடியாத மனத்தை தரும். ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். அபிராமிக்கு அடைக்கலமாக அவளையே நினைத்து செய்யும் யோகம், அவளையே நினைத்து செய்யும் தவம். மனம் சோர்ந்து விட்டால் அனைத்தும் சோரும். நல்ல உடல் ஆரோக்கியமாக இருந்தால் கூட மனதில் உற்சாகம் இல்லாவிடில் அந்த உடல் இயங்காது. நோயுற்ற உடலை கூட இயக்கும் சக்தி படைத்தது மனம். அப்படிப்பட்ட மனத்தை சோர்வு இல்லாமல், தயக்கம் இல்லாமல், அவநம்பிக்கை இல்லாமல், ஆற்றல் இல்லாமல், ஆற்றல் பொங்க, ஆற்றல் குறைவாக இல்லாமல் ஒரு நல்ல நிலையில் அந்த மனதை வைப்பதற்கு
அருளுபவள் அபிராமி. தனம் தரும், நமக்கு வேண்டிய செல்வத்தை தரும், நிறைவான செல்வம், நமக்கு வேண்டிய செல்வம், நாம் ஆசைப்படும் செல்வம் அல்ல, நமக்கு தேவையான செல்வம். தனம் தரும், கல்வி தரும். இந்த செல்வத்தினால் வாங்க முடியாதது கல்வி. அந்த கல்வியை அளிப்பாள் அபிராமி. ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். நம்ம ஒரே கருத்தில் நாம் அம்பாளை உபாசனை செய்து கொண்டிருந்தோமானால் நாளடைவில் நமக்கும் அந்த தெய்வீக அழகு வாய்க்கும். இதற்கு உடல் பருமன், ஒல்லி, கலர், சிவந்த நிறம், கருப்பு நிறம் என்பது அல்ல. அதை பார்ப்பதற்கு ஒரு தெய்வீகம் இருக்கும். ஒரு தெய்வீகத்தன்மையில் அழகு வேறு, தெய்வீகம் வேறு. அந்த தெய்வீகத்தன்மை நிறைந்திருக்கும். தெய்வ வடிவம் தரும். நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும். நெஞ்சில் வஞ்சம் சிறிதும் இல்லாத பக்தர்களின் நட்பை பெற்றுத்தரும். அந்த இனமே எப்படி இருக்குமா? நம்மை சுற்றியுள்ள மொத்த இனமே நெஞ்சில் வஞ்சமில்லாதவர்களாக இருப்பார்கள். நம்ம வீட்டில் இருக்கிறோம், வெளியில் சமுதாயத்தில் நடமாடுகிறோம், அலுவலகத்தில் இருக்கிறோம், அன்பர்கள் திருக்கூட்டத்தில் இருக்கிறோம், வம்பர்கள் மத்தியிலும் நாம் இருக்கிறோம். அப்படி எங்கெங்கு நாம் இருந்தாலும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எவ்வாறு இருப்பர்? நெஞ்சில் வஞ்சமில்லாத இனமாக இருப்பர். அந்த அருளை தருவது அபிராமியின் கடைக்கண்கள். சரி, இது தவிரவா இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். நல்லனை எல்லாம் தரும். எது எது நமக்கு நல்லதோ, மறுபடியும் நாம் ஆசைப்படும் நல்லதல்ல, நமக்கு எது நல்லதோ அவை அத்தனையும் தருபவள் அபிராமி. நல்லனை எல்லாம் தரும். எல்லாம்ங்கிறதுல மொத்தம் அடங்கிவிட்டது. எல்லாம் தரும். யாருக்கு? அன்பர் என்பவருக்கே. அன்பர் என்றால் யார்? ஆண்டவனை அனைவரிலும் பார்ப்பவர்கள், அனைவரிடமும் அன்பு செலுத்துபவர்கள். நம்மை சார்ந்தவர்கள், சாராதவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள் என்று இல்லாமல் அனைத்து உயிர்களிடம், அது புழு, பூச்சி, பட்சி, மிருகம், மனிதர்கள், தேவர்கள், யாராக இருந்தாலும் அனைவரிடம் அன்பு செலுத்துபவர்கள் அன்பர்கள். அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. கனம் தரும் மேகம் போன்ற, மேகம் எவ்வாறு அனைத்தும் கேட்காமலே தருகிறதோ அதே போல் மேகம் போன்று கூந்தலுடைய பூங்குழலால், பூவை சூடிய குழலுடைய அபிராமியின் கடைக்கண்கள் இவை அனைத்தையும் தரும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி பட்டர், ஆண்டவன் அருள்.